Praise the Lord. Praise the Lord. நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகிற வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா, தவக்காலத்தோட ஒரு ஆழமான பயணத்துல நம்ம இப்ப இருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு வாசகங்களை மையமா வச்சு ஒரு ஆழமான பார்வையை நம்ம செலுத்த போறோம். ஆனா இந்த சிந்தனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமாக அமையட்டும். குறிப்பாக 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எங்களின் சிறப்பான வாழ்த்துக்களையும் நேர்மறை ஆற்றலையும், அதாவது அந்த பாசிட்டிவ் வைப்ஸா அனுப்புகிறோம். நீங்கள் அனைவரும் சிறந்த மதிப்பெண்களுடன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். அமைதியாகவும் நேர்மறை எண்ணத்தோடும் கவனச்சிதறல் இன்றியும் மகிழ்ச்சியாகவும் ஊக்கத்தோடும் இருங்கள். கண்டிப்பா உங்க கடின உழைப்பு சிறந்த மதிப்பெண்களாக மாறும் என்று உறுதியாக நம்புங்கள். உங்கள் முழு ஆற்றலையும் கவனத்தையும் செலுத்துங்கள். தேவையற்ற கவலைகளையும் கவனச்சிதறல்களையும் ஒதுக்கி வையுங்கள். நம்பிக்கையோடும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடும் தேர்வுகளை எதிர்கொள்ளும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த கல்வி ஆண்டு வெற்றிகரமாக அமையட்டும். உங்களால் முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாணவர்களே, உங்கள் கடின உழைப்பு மட்டும் போதாது. மேலே இருக்கும் அந்த மாபெரும் ஆண்டவரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆமா, அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றிக்காக ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆமேன். எங்கள் அன்பு தந்தையே, இந்த இனிய நாடுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்விற்காகவும் உமக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். நிலைவாழ்வு தரும் வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமது சட்டங்களையும் நியமங்களையும் எங்களுக்கு ஒரு சுமையா கொடுக்காம எங்களை வழி நடத்துற அன்பின் கொடையா கொடுத்திருக்கீர். அதற்காக உம்மை முழு மனசோடு போற்றுகிறோம். ஆமாம் ஆண்டவரே. உம்முடைய கட்டளைகளையும் முறைமைகளையும் எங்களுக்கு வழிகாட்டியாக கொடுத்ததற்காக நன்றி. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் மீது மன்னிப்பும் குணமாக்கலும் இரக்கமும் அருளும் பொழியப்பட வேண்டுகிறோம். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் சவால்களை உமது வார்த்தை என்னும் வாசகம் வழியாக வென்றெடுக்க அருள் தாரும். அவங்க குடும்பங்களுக்காகவும் நாங்க உருக்கமா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த தவக்காலத்துல நேயர்கள் அனைவரின் மீதும் உமது மன்னிப்பு, சுகமளிக்கும் வல்லமை, உமது இரக்கம், அப்புறம் உமது அருட்பொழிவு நிறைவாக இறங்கணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். சிறப்பாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த தேர்வை மிகச் சிறப்பாக எழுத கூர்மையான நினைவாற்றல், சிறந்த அறிவாற்றல் மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்து நேர்மறை ஆற்றலையும் ஆண்டவர் வழங்குவாராக. அவர்கள் நல்ல ஞானத்தை பெற அருள் புரியும். உமது வார்த்தையை உண்மையாக கற்பிக்கும் ஆசிரியர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் போதகர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். தங்கள் பிள்ளைகளை விசுவாசத்தில் வழிநடத்தும் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களுக்காகவும், ஞானத்திலும் இறையன்பிலும் வளர வேண்டிய குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உலகிற்கு சாட்சியாக கட்டளைகளை வாழ்ந்து காட்டும் சமூகங்களுக்காகவும், எங்கள் சொந்த பணிகளுக்காகவும், எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் விசுவாசத்தில் வாழவும், அதை பகிரவும், இறைவார்த்தையின் சாட்சிகளாக ஒளிரவும் உதவ வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். இப்போ இன்னைக்கு சிந்தனைக்குள்ள நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி நேர்களான உங்ககிட்ட நான் சொல்லலான்னு இருக்கேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க சொன்ன ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்டோரி இது. அதாவது ஒரு நபர் ஒரு குருக்கிட்ட போறாரு. அங்க போயிட்டு ரொம்ப பெருமையா ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் இதுவரைக்கும் யாரையும் கொலை செய்யல, யாருடைய பொருளையும் திருடல, யாருக்கும் எந்த தீங்குமே நான் செஞ்சதில்ல. அதனால நான் ரொம்ப நல்லவன், என் வாழ்க்கையில நான் ரொம்ப சரியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப பரிச்சயமான ஒரு மனநிலையா இருக்குதே. ஆமா, இத பாக்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் இதே மாதிரி ஒரு மனநிலையை நம்ம பல நேரங்கள்ல வச்சிருக்கோம் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. இது நாம எல்லாரும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு புள்ளி. நான் எந்த பாவமும் செய்யல, அதனால நான் நேர்மையானவன் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட மனித இயல்பு. கண்டிப்பா. ஆனா திருத்தந்தை இந்த ஸ்டோரி வழியா நமக்கு உணர்த்த விரும்புறது ஒரு ஆழமான உண்மையை. அதாவது தீமை செய்யாம இருக்கிறது மட்டுமே நம்ம ஆன்மீகத்தோட முழுமை ஆகிடாது. அது வெறும் ஒரு தொடக்க நிலை மட்டும்தானே. சரியா சொன்னீங்க. அது வெறும் தொடக்கம் தான். அதாவது சட்டங்களை மேலோட்டமா பின்பற்றுறது,
இல்லனா ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே பாதுகாப்பா நின்னுக்கிறது. நான் இந்த கூட்டை தாண்டி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதேதான் பேர் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்படி என்றால் நேர்களே, நாம வெறும் சட்டங்களை மட்டும் பின்பற்றாம அதோட உண்மையான அர்த்தமான அன்பு, அந்த அன்பை எப்படி நாம வாழ்வாக்குறது அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம சிந்தனையோட முக்கிய நோக்கமா இருக்க போகுது. கண்டிப்பா. அதாவது உங்களோட அன்றாட வாழ்வுல நீங்க பின்பற்ற நெறிமுறைகள் வெறும் வெளிவேஷமா இருக்கா, கடமைக்காக செய்றீங்களா, இல்ல உண்மையான அன்பின் அடிப்படையில செய்றீங்களா? இதத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். மிகச் சரியான ஒரு கேள்வி இது. பல நேரங்கள்ல நம்ம மக்கள் மத சட்டங்கள் அப்படின்னாலே நம்மளை கட்டுப்படுத்துற ஒரு கருவி, இல்லைன்னா நம்மளை தண்டிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பட்டியல் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு பயம் இருக்குது அவங்கக்குள்ள. ஆமா. ஆனா திருவிவிலியம் சட்டங்களை அப்படி அறிமுகம் படுத்தவே இல்ல. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற முதல் வாசகமான இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்புறம் 5லிருந்து 9 வரைக்கும் இருக்கிற வசனங்களுக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன். முதல் பகுதியில பாத்தீங்கன்னா மோசே இஸ்ரேல் மக்களை பார்த்து ரொம்ப உற்சாகமா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவர் நமக்கு தந்த நியமங்களையும் முறைமைகளையும் பின்பற்றி நடங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அக்கறையான தந்தை மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா. தன் மக்களோட நல்வாழ்வுல அக்கறை கொண்ட ஒரு தந்தையோட பரிதாபைப்பு அந்த வார்த்தைகள்ல தெரியுது. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ இத புரிஞ்சுக்க இந்த இணைச்சட்டம் அப்படிங்கிற நூலோட பின்னணிய நம்ம கொஞ்சம் ஆழமா உற்று நோக்க வேண்டியிருக்கு. அந்த எபிரேய மூலமொழியில, ஆமா, எபிரேய மொழியில இதுக்கு டெவாரிம் அப்படின்னு பேரு. டெவாரிம்னா வார்த்தைகள்னு அர்த்தம் இல்லையா? சரியா சொன்னீங்க. திருவிவிலியத்துல இது 2ஆம் சட்டம் அல்லது இணைச்சட்டம்னு அழைக்கப்படுது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தோட அடிமைத்தனத்துல இருந்து மீட்கப்பட்டு பாலைவனம் வழியா ரொம்ப தூரம் பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த பழைய தலைமுறை மறைஞ்சி இப்போ ஒரு புதிய தலைமுறை வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ள நுழைய போற தருணத்துல மோசே அவங்களோட போக போறதில்ல. அவர் விடைபெறுற நேரம் அது. ஓ, அப்போ அந்த மக்களுக்கு அவர் வழங்குற ஒரு இறுதி அறிவுரை தான் இது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இது ஏதோ தண்டனை தரதுக்காக இயற்றப்பட்ட கடுமையான சட்டங்கள் கிடையாது. அந்த புதிய தேசத்துல அவங்க பாதுகாப்பா செழித்து வாழ கொடுக்கப்பட்ட ஒரு அன்பான வழிகாட்டுதல். ஒரு சர்வைவை கைடு மாதிரி கொடுக்கிறாரு. எந்த விதியும் இல்லாம எனக்கு தோணுனதை செய்யறதுதான் சுதந்திரம்னு ஒரு நினைப்பு நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஆனா ஆண்டவரோட முறைமைகள் நம்மள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்கவோ அடிமைப்படுத்தவோ கொடுக்கப்படல. ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற இந்த சவாலான உலகத்துல நாம பாதுகாப்பா வாழ கொடுத்தப்பட்ட ஒரு வழிகாட்டி இது. அதாவது நாமளே எல்லாமே தெரியும் நினைச்சு தப்பு பண்றதை தடிக்க. ஆமா, இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்லலாம். நீங்க பல ஆயிரங்கள் கொடுத்து ஒரு புது மாடல் போன் வாங்குறீங்கன்னு வைப்போம். அது கூட ஒரு வழிகாட்டி புத்தகம் வரும், மேனுவல் புக் வரும். ஆமா. ஆனா நம்மள எத்தனை பேர் அதை படிக்கிறோம்? அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நாமளே எல்லா பட்டனையும் அழுத்தி கடைசியில அந்த பொருளையே பழுதடைய செஞ்சிடறோம் இல்லையா? இது சிரிப்பா இருந்தாலும் ரொம்பவே சிந்திக்க வைக்கிற ஒரு உண்மை. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். ஆண்டவர் கொடுக்கிற இந்த நியமங்களும் முறைமைகளும் நம்மள அடைச்சு வைக்கிற சிறைச்சாலை கிடையாது. நம்மள நாமே அழிச்சிக்காம இருக்க படைத்தவர் கொடுத்த ஒரு வழிகாட்டி. போக்குவரத்து விதிகள் இல்லாம ஒரு சாலையில பயணம் செஞ்சா விபத்து தான் நடக்கும். சரியான விதிகளின்படி வாழ்ந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். ரொம்ப ஆழமான ஒரு தெளிவு இது. அடுத்ததா 6ஆம் வசனத்துல ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு, கவனிச்சிங்களா? சொல்லுங்க. இதை பின்பற்றி நடப்பதே மற்ற மக்களின் கண்களுக்கு முன் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும்னு மோசே பதிவு செய்றாரு. இது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் மற்ற தேசங்களுக்கு முன்பாக ஒரு மாபெரும் முன்மாதிரியா திகழ போறாங்கன்னு இந்த வசனம் சுட்டி காட்டுது. இன்னைக்கு நாம ஒருத்தர அறிவாளி அல்லது ஞானின்னு எப்படி மதிப்பிடுறோம்? அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு தகவல்களை மூளையில சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்துதான். ஆமா, இன்னைக்கு நாம தகவல் பெருக்கம் நிறைந்த ஒரு காலத்துல வாழ்றோம். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்னு சொல்றோம். இணையத்துல தேடினா எல்லாம் கிடைக்குது. ஆனா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் ஒருத்தரை ஞானியாக்கிடாது. அதுதான் உண்மை. திருவிவிலியம் காட்டுற உண்மையான ஞானம் வெறும் தகவல்களை சேகரிக்கிறது கிடையாது. ஆண்டவரோட வார்த்தைகளை சொந்த வாழ்வில் செயல்படுத்துறது தான். அதாவது அப்ளைட் நாலேஜ். நிச்சயமா. பண்டைய காலத்து வரலாற்றை பாத்தீங்கன்னா இஸ்ரேல சுத்தி இருந்த மற்ற தேசங்கள்ல சட்டங்கள் ரொம்ப வன்முறையா இருந்துச்சு. பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம்னு ரொம்ப ஒடுக்குற வழக்கங்கள் தான் அங்க இருந்துச்சு. ஆனா இஸ்ரேல் மக்களோட சட்டங்கள் மனித நேயத்தோடும் சமத்துவத்தோடும் இருந்துச்சு. அதை பார்த்துதான் சுற்றி உள்ள தேசங்கள், அடடா, இவ்ளோ நீதியான முறைமைகளை கொண்ட அந்த மக்கள் எவ்வளவு ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு வியந்தாங்க. இது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கும் எவ்வளவு கச்சிதமா பொருந்தது. கண்டிப்பா. நீங்க வேலை செய்யற இடத்துல
இல்ல உங்க உறவினர்கள் மத்தியில ஆண்டவரோட வழியில நடக்கும்போது உலகம் உங்களை பார்த்து வியக்கும். ஏன்னா நெருக்கடிகள் வரும்போது குறுக்கு வழியில போகாம நேர்மையா இருக்கிறத பார்த்து. எல்லாரும் பதட்டப்படும் போது நீங்க மட்டும் அமைதியா இறைவனை நம்பி செயல்படும் போது இந்த உலகம் உங்களை பார்த்து நிச்சயமா ஆச்சரியப்படும். இவங்க வாழ்க்கையில மட்டும் எப்படி இவ்வளவு அமைதி இருக்கேன்னு கேட்பாங்க. அதுதான் உண்மையான ஞானம், உங்களோட வாழும் சாட்சி. அந்த அங்கீகாரம் வெறும் பெருமைக்காக கொடுக்கப்படுறது கிடையாது. அது இறைவனோட வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காட்டுற ஒரு கருவி. Here's where it gets really interesting. இதை தொடர்ந்து வர்ற 7 மற்றும் 8 வசனங்கள் இருக்கிற வார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துது. ஆமா, நம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்கள் மிக நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டான்னு மோசே நெகிழ்ந்து போய் கேட்கிறாரு. இத வாசிக்கும் போதே நமக்குள் ஒரு ஆழமான அமைதி பிறக்குது இல்லையா? பண்டைய காலத்து மக்கள் தங்களோட தெய்வங்களை எப்படி பார்த்தாங்கன்னு நாம புரிஞ்சுக்கணும். மனிதர்களை விட்டு ரொம்ப தூரமா எங்கேயோ மலை உச்சிக்கு மேல இருப்பாங்கன்னு தான் நினைச்சாங்க. ஆமா, மனிதர்கள் ஏதாவது தவறு செஞ்சா கோவத்தோட தண்டிக்கும் தெய்வங்களாகவும் பசியோடும் தாகத்தோடும் இருக்கும் தெய்வங்களாகவும் தான் கருதுனாங்க. அதனால அவங்கள திருப்திப்படுத்த பல கொடூரமான சடங்குகளை செஞ்சாங்க. ஆனா நம்ம ஆண்டவரோ முற்றிலும் வேறுபட்டவர். அவர் நாம கூப்பிடுற தூரத்துல நம்ம கூடவே உறவாடும் தேவனா இருக்காரு. அவர் நம்ம அருகிலேயே இருக்கிறாருன்னு மோசே ஆணித்தரமா பதிவு செய்யறாரு. இது பண்டைய காலத்து மக்களுக்கு மட்டும் இல்ல, இன்றைய நவீன உலகிற்கும் எவ்வளவு தேவையான ஒரு வாசகம். இன்னைக்கு நாம மலை உச்சியில இருக்கிற கோபமான தெய்வங்களை பார்த்து பயப்படுறதில்ல, நம்மளோட தனிமையை பார்த்து தான் பயப்படுறோம். ரொம்ப உண்மையான வார்த்தை. சோசியல் மீடியால ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் தனியா தான் அறைக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது ஒரு ஆழ்ந்த தனிமையில தவிக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட தோள் குடுக்கவோ அழுது புலம்பவோ ஒரு உண்மையான உறவு இல்லாம இந்த தனிமைங்கிற பாலைவனம் பலரை வாட்டி வதைக்குது. அதுதான் இன்றைய சமூகத்தோட முரண்பாடு. தொழில்நுட்பம் நம்மளை இணைச்சிருக்கிறதா நம்ப வச்சாலும் மனது அளவுல அதிக தனிமையில தான் மக்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற நேயர்களுக்கு இந்த இறை வார்த்தை மிகப்பெரிய அருமருந்து. ஆண்டவர் சொல்றாரு, நீ தனிமையில இல்ல, நீ குரல் அனுப்பும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் அருகில தான் இருக்கேன்னு சொல்றாரு. என்னை தேற்ற யாரும் இல்லையே, என் வழிய புரிஞ்சுக்க யாரும் இல்லையேன்னு ஏங்குற ஒவ்வொரு நேயரும் இதை ஆழவா பற்றி கொள்ளணும். அவர் உங்களோடு இருக்காரு. சரி, இவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதலையும் அன்பையும் பெற்ற நாம அடுத்து என்ன செய்யணும்? அததான் 9ஆம் வசனத்துல மோசே நமக்கு ஒரு பொறுப்பா கொடுக்கிறாரு. கவனமாயிருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. This raises an important question. மோசே ஏன் கவனமாய் இருங்கள்னு அவ்வளவு எச்சரிக்கையோட சொல்லணும்? ஏன்னா மனித மனதோட இயல்பே ஈஸியா மறந்துட்டுறது தான். கரெக்ட். கஷ்டம் வரும்போது கண்ணீரோட ஆண்டவரை தேடுவோம். அவர் அற்புதமா நம்மளை காப்பாத்துவாரு. ஆனா வாழ்க்கை வசதியா மாறின உடனே நாம் அந்த இறைவனை மறந்துடுவோம். சொந்த பலத்தால தான் நாம ஜெயிச்சோன்னு மார்தட்டிப்போம். அது ரொம்பவே உண்மையான ஒரு உளவியல். அதனாலதான் இறைவனோட செயல்களை மறந்துகாம காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இத பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் எடுத்துரைக்கணும்னு கட்டளையிடுறாரு. இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல நாம சொத்து சேர்த்து வைக்கிறோம், நல்ல கல்வி கொடுக்கறோம். ஆனா விசுவாசத்தையும் இறை வார்த்தையும் கடத்துறதுல நம்ம அந்த அளவு கவனம் செலுத்துறோமா? வெறும் வார்த்தைகளால உபதேசம் செய்யறதுனால மட்டும் குழந்தைகள் விசுவாசத்துல வளர்ந்துடுவாங்களா? கண்டிப்பா இல்ல. விசுவாசத்தை கடத்துறது வங்கி இருப்ப கடத்துற மாதிரி கிடையாது. குழந்தைங்க நாம சொல்றத கேட்கறத விட நாம எப்படி வாழறோம் அப்படிங்கறத தான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதாவது வார்த்தைகளை விட வாழ்க்கை அதிக சத்தமா பேசும். நிச்சயமா இதத்தான் முன்மாதிரியான வாழ்க்கைன்னு சொல்றோம். கஷ்டமான நேரங்கள்ல நாம பதட்டப்படுறோமா இல்ல முழந்தாழிட்டு ஜெபிக்கிறோமா அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. மத்தவங்க கிட்ட எப்படி நேர்மையா அன்பா நடந்துக்கிறோம்னு பாக்குறாங்க. உபதேசங்களை விட ஒரு நேர்மையான வாழ்க்கை தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த ஆன்மீக சொத்து. வாழ்க்கையில புயல் வரும்போது நாம சேர்த்து வச்ச பணமோ பட்டங்களோ அவங்களுக்கு ஆறுதல் தராது. நாம கத்து கொடுத்த விசுவாசம் தான் அவங்கள தாங்கி பிடிக்கும். நம்ம வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு திறந்த புத்தகமா வழிகாட்டியா இருக்கணும். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நம்ம வாழ்வ ஆண்டவரையே சுட்டி காட்டணும். இன்னைக்கு நாம பார்த்த வசனங்கள் எவ்வளவு உயிரோட்டமான நடைமுறைக்கு உகந்த உண்மைகளை கொண்டிருக்குன்னு பார்க்கும்போது மனம் நிறைவா இருக்கு. நேயர்களே, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா கேளுங்க. இன்று நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு எதை கடந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை முறை பிறர் வியந்து பார்க்கும் அளவுக்கு ஆண்டவரின் ஞானத்தை வெளிப்படுத்துகிறதா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. உங்கள் செயல்களை பார்க்கும் மற்றவர்கள் உங்களை வழிநடத்தும் இந்த அன்பான ஆண்டவரை தேடி வர உங்கள் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிறதா?
சிந்தித்து பாருங்கள். இது வெறுமனே மனப்பாடம் செய்யறதுக்கான விதிகள் கிடையாது. தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட வேண்டிய ஒரு உன்னத வாழ்க்கை முறை, உன்னதமான வாழ்க்கை முறை. இத இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 147வது அதிகாரத்தோட இணைச்சு பார்க்கும்போது இன்னும் ஆழமா நமக்கு புரியுது. ஆமா, இன்னைக்கு நாம நம்ம வீடுகளுக்கு எத்தனையோ விலையுயர்ந்த பூட்டுகளை போடுறோம். ஆனா ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்கும், குறிப்பா இப்ப தேர்வு எழுதுற அந்த பிள்ளைங்களுக்கும் தர பாதுகாப்பு எவ்வளவு பெரியதுன்னு இந்த வசனம் சொல்லுது. உண்மைதான். நவீன உலகத்துல நம்ம பலவிதமான பாதுகாப்பற்ற தன்மைகளை, அதாவது பதற்றம், பயம், இதையெல்லாம் சந்திக்கிறோம். இந்த நேரத்துல ஆண்டவரோட ஆசீர்வாதமே நமக்கு உண்மையான தாழ்பாள். இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அடுத்ததா 15ஆம் வசனத்துல அவரது வாக்கு மிகவும் விரைவாக செல்கின்றது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். விரைவாக செல்கின்றது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ இந்த காலத்துல வாட்ஸ்அப் அப்புறம் இன்டர்நெட் மூலியமா தகவல்கள் எவ்வளவு வேகமா பரவுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அதை விட வேகமா ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது அவருடைய வாசகம் நம் வாழ்வில் உடனடியாக செயல்படும் வல்லமை கொண்டது. மிகச் சரியான ஒப்பீடு. அந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் இந்த உலகத்தையே படைத்தது. இருளே ஒளியாக என்று அவர் சொன்னதும் அந்த வார்த்தை உடனே செயல்பட்டது. ஆமா, எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப துல்லியமா நடந்துச்சு. அதே மாதிரிதான் இன்றும் நம்முடைய அன்றாட பிரச்சனைகளிலும் அவருடைய வார்த்தை ரொம்ப விரைவாகவும் துல்லியமாகவும் வேலை செய்யுது. அது இறையியல் ரீதியாக ஒரு மாபெரும் வல்லமை. அடுத்து 16ஆம் வசனத்தை கவனிச்சோம்னா இயற்கையோட ரொம்ப அழகிய வர்ணனை அங்க இருக்கு. பனி எப்படி பூமியை முழுமையா மூடி ஒரு பாதுகாப்பான போர்வை மாதிரி இருக்குன்னு பாருங்க. அந்த கடுமையான குளிர்காலத்துல பூமிக்கு அடியில் இருக்கிற விதைகளை பாதுகாக்கிறது இந்த பனிதான். ஓ, அப்போ அந்த பனி விதைகளை பாதுகாத்து அடுத்து வர்ற புதிய செழிப்புக்கு பூமியை தயார் செய்து. அதேதான். இது அப்படியே நம்ம ஆன்மீக வாழ்வோட இணைத்து பாருங்களேன். ஆண்டவருடைய தூய கிருபையும் அப்படிதான் செயல்படுது. அதாவது நம்ம குறைகளை மூடி மறைக்கிறதா சொல்றீங்களா? ஆமா, நம்ம ஆன்மாவுல இருக்கிற காயங்கள், குறைகள் எல்லாவற்றையும் அவருடைய கிருபை அப்படிங்கிற பணி மூடி பாதுகாக்குது. நம்மை புதுப்பித்து அந்த புதிய செழிப்புக்கு தயார் செய்யுது. எவ்வளவு அருமையான விளக்கம். கடந்த கால காயங்களையே அவர் நமக்கு பாதுகாப்பா மாத்துறாரு. அடுத்ததா 19ஆம் வசனத்துல யாக்கோபுக்கும் இஸ்ரேலுக்கும் தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கிறார்னு இருக்கு. இதே நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ஒரு அற்புதமான உண்மை நமக்கு புரியும். அதாவது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சட்டங்கள், நீதி நெறிகளை பத்தி நீங்க சொல்றீங்களா? ஆமா, பல நேரம் நாம என்ன நினைப்போம்னா இந்த சட்டங்கள், நீதி நெறிகள் எல்லாம் நம்ம சுதந்திரத்தை பறிக்கவோ இல்ல நம்மளை தண்டிப்பதற்காகவோ கொடுக்கப்பட்டதுன்னு தப்பா நினைப்போம். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு பெரிய சும மாதிரி அதை பாக்குறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. வசனத்துல நம்ம பார்த்தோமே, அந்த வாயில்களின் தாள்களை வலுவுபடுத்துகிறார்னு. அந்த தாழ்பாள்களை வலுவாக வைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த மேனுவல் தான் இந்த நீதிநெறிகள். ஆஹா, மேனுவல் ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணீங்க. நம்ம ஆன்மா, நம்ம குடும்பம் அப்படிங்கிற அந்த கோட்டையை பாதுகாப்பா வச்சுக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மேனுவல் தான் திருவிவிலியம். ஆண்டவரோட நீதிநெறிகளுக்கும் அவருடைய வாசகத்திற்கும் நாம கீழ்ப்படியும் போதுதான் நம்மோட பாதுகாப்பு உறுதியாகுது. உண்மையிலேயே இது எல்லாத்தையுமே ஒன்னா இணைத்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு பெரிய அரணாக இருக்குன்னு ரொம்ப தெளிவா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு முக்கியமான சிந்திக்க வைக்கிற கேள்வி முன்வைக்க நான் விரும்புறேன். ரொம்ப நல்ல விஷயம். என்ன கேள்வி அது? இரவில் தூங்க போகும் முன் நம் வீட்டு கதவுகளை பூட்டி விட்டோமா என்று பலமுறை நாம் சரிபார்க்கிறோம். ஆனால் நம் மனதின் வாயில்களை தவறான எண்ணங்கள் நுழையாதபடி ஆண்டவரின் வார்த்தை, அதாவது அந்த வாசகம் என்ற தாழ்பாள் கொண்டு தினமும் பூட்டுகிறோமா? இதை இன்று தனிமையில் சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. கண்டிப்பா எல்லாரும் இதை பத்தி சிந்திப்பாங்கன்னு நான் நம்புறேன். பழைய ஏற்பாட்டுல சட்டங்கள் ஒரு ஆசீர்வாதமா, ஒரு வழிகாட்டியா கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா காலப்போக்குல மனிதர்கள் அந்த அழகான கொடையை எப்படி ஒரு கடுமையான சுமையா மாத்துனாங்க. ஆமா, அதுதான் பெரிய சோகம். அது உடைக்கத்தான் இயேசு புதிய ஏற்பாட்டுல வர வேண்டி இருந்துச்சு இல்லையா? மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 - 19 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல இயேசு இத பத்தி பேசுறது ரொம்ப கவனிக்கத்தக்கது. கண்டிப்பா. பரிசேயர்கள் சட்டத்தை ஒரு சுமையாக்குனாங்க. ஆனா இயேசு அதை அன்பால நிரப்பி விடுதலையாக்கினாரு. ஆனா இந்த நிறைவேற்றுதல் அப்படிங்கிற வார்த்தை தான் பலருக்கும் பெரிய குழப்பத்தை தருது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல உதாரணமா லேவியர் நூல்லையோ அல்லது இணைச்சட்ட நூல்லையோ நாம படிக்கிற சில தூய்மை சடங்குகள், உணவு முறைகள், விலங்குகளை பலியிடும் முறைகள், இதை எதையுமே நாம இப்போ பின்பற்றுவதில்லையே.
இயேசு எதையும் அழிக்கல அப்படின்னா ஏன் நாம அந்த சட்டங்களை இன்னைக்கு கடைபிடிக்கிறது இல்ல? அருமையான ஒரு தர்க்கத்தை முன் வச்சீங்க. இத நாம மொழியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் கொஞ்சம் ஆழமா ஆராயணும். மத்தேயு நற்செய்தியோட மூல மொழியான கிரேக்கத்துல நிறைவேற்றுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிளிரு அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிளிரு. அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு பாத்திரத்தை விளிம்பு வரைக்கும் முழுமையா நிரப்புவது, அல்லது ஒரு கப்பலோட பாய்மரத்துல காற்று முழுமையா நிறைஞ்சி அந்த படகை முன்னோக்கி நகர்த்துவது. பழைய கட்டளைகளை இயேசு அழிக்கல, மாறா அதோட முழுமையான நோக்கத்தை நிரப்பினார். இத நேயர்களுக்கு புரியும்படி ஒரு கட்டட உதாரணத்தோட சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டும்போது அதை சுத்தி சாரங்கள் அமைப்பாங்க. கட்டடம் முழுமையா கட்டி முடிக்கப்பட்ட உடனே அந்த சாரங்களை அகற்றிடுவாங்க. அது போலதான் பழைய சடங்கு சட்டங்கள் எல்லாமே ஒரு கட்டடத்தோட சாரங்கள் மாதிரி. இயேசு அப்படிங்கிற மாபெரும் மீட்பின் கட்டடம் முழுமை பெற்றதும் அந்த பழைய சடங்குகள் அப்படிங்கிற சாரங்கள் தேவையில்லாம போயிடுச்சு. அவர் அதை கோபத்துல இடிக்கல, மாறா தன் அன்பினாலையும் சிலுவை மரணத்தினாலையும் அதை முழுமையா நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. சரியா சொன்னீங்க. கட்டடம் வந்த உடனே சாரம் தேவையில்லை. அந்த சாரங்கள் உதாரணம் சட்டத்தோட நோக்கத்தை ரொம்ப தெளிவா விளக்குது. ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. பல நேரங்கள்ல அந்த பழைய சாரங்களை அகற்றிட்டு நாம வெறும் அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு புது கட்டடம் கட்டலான்னு சில பேர் நினைக்கிறாங்க. எனக்கு எந்த சட்டமும் வேண்டாம், எந்த விதிகளும் தேவையில்லை, அன்பு மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற ஒரு இளைய சமுதாயத்தை நாம இன்னைக்கு அதிகம் பார்க்க முடியுது. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த எண்ணம் ரொம்பவே ஆபத்தானது. அன்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு உணர்ச்சியோ அல்லது நாம நினைச்சபடி வாழ்வதோ கிடையாது. அது ஒரு ஆழமான செயல்பாடு. விதிகளே இல்லாத அன்பு கரைகள் இல்லாத ஒரு நதியை போல. கரைகள் இல்லாத நதி அது ஊருக்கு பயன்படாது, வெள்ளமா மாறி அழிவத்தான் கொடுக்கும். கண்டிப்பா. அதே போல அன்பில்லாத சட்டம் தண்ணீர் இல்லாத வறண்ட நதியை போல. அதனால யாருக்கும் தாகம் தீராது. இயேசு பழைய கட்டளைகளோட கரைகளை உடைக்கல, மாறா அதுல இறைவனோட முழுமையான அன்பு அப்படிங்கிற ஜீவ நதியை நிரப்பினார். அதனாலதான் சட்டத்தோட மிகச்சிறிய பகுதியை கூட அவர் அலட்சியப்படுத்தல. நீங்க சொல்றத பார்க்கும்போது அது என்ன மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அங்க இயேசு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு, வானும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் முற்றும் நிறைவேறும், அதில் ஒரு சிறு எழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது. ஆமாம். இந்த சிறு எழுத்தும் புள்ளியும் கூட ரொம்ப முக்கியம்னு சொல்றது பரிசேயர்களோட அதே சட்டவாதத்துக்கு நம்மள திரும்பவும் கொண்டு போற மாதிரி தெரியலையா? இது சாதாரண மனிதர்களுக்கு தேவையற்ற ஒரு மன அழுத்தத்தை கொடுக்காதா? மேலோட்டமா பார்த்தா கண்டிப்பா அப்படிதான் தோணும். ஆனா இதோட ஆழமான எபிரேய மொழி பின்னணியை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எபிரேய மொழியில இதுக்கு என்ன அர்த்தம்? எபிரேய மொழியில மிகச்சிறிய எழுத்து யோத் அப்படிங்கிறது. அது பாக்குறதுக்கு ஒரு சின்ன கமா மாதிரி இருக்கும். அதே போல புள்ளி அப்படின்னு தமிழாக்கப்பட்டுள்ள வார்த்தைக்கு கிரேக்கத்துல கெரையா அப்படின்னு பேரு. இது எபிரேய எழுத்துக்கள்ல இருக்கிற மிகச்சிறிய வளைவு அல்லது ஒரு சின்ன கொக்கி அப்படின்னு குறிக்கும். ஒரு சின்ன வளைவு தானே, அதுல என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த மொழியில ஒரு சின்ன வளைவை நீங்க மாற்றி எழுதிட்டீங்கன்னா அந்த மொத்த வார்த்தையோட அர்த்தமே தலைகீழா மாறிடும். எப்படி இன்னைக்கு நாம ஒரு பாஸ்வேர்ட்ல ஒரு சின்ன எழுத்தை தப்பா போட்டா மொத்தமா பிழையாகிடுமோ அது போல இயேசு இங்க சொல்ல வர்றது சின்னஞ்சிறு சட்டங்களை கூட கண்மூடித்தனமா பின்பற்றுங்க அப்படின்னு மனிதர்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? மாறா இறைவனோட வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு நுட்பமான வெளிப்பாட்டிலையும் ஒரு ஆழமான நோக்கம் இருக்கு. எதையும் அற்பமா எண்ணி தூக்கி எரிஞ்சிடாதீங்க அப்படிங்கறத உணர்த்ததான். எனக்கு புரியுது. அதாவது கொலை செய்யாதே அப்படிங்கிற பெரிய சட்டத்தை மட்டும் நான் பின்பற்றினா போதும், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு திருப்தி அடைகிறது இல்ல ஆன்மீகம். அந்த சட்டத்தோட அடியில இருக்கிற மிகச்சிறிய புள்ளியான உன் சகோதரன் மேல கோபம் கொள்ளாதே, யாரையும் முட்டாளேன்னு திட்டாதே அப்படிங்கறத கூட கவனமா பின்பற்றுவதுதான் அந்த சட்டத்தை முழுமையாக்குது. அப்படிதானே? மிக சரியா பிடிச்சிட்டீங்க. நாம பல நேரங்கள்ல பெரிய காரியங்களை செய்தால்தான் விண்ணரசலிடம், பல லட்சங்களை ஏழைகளுக்கு கொடுத்தாதான் நான் சிறந்த விசுவாசி, பெரிய தியாகங்களை செய்தால்தான் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது அல்ல. ஆமா,
அன்றாட வாழ்வில நாம கடைபிடிக்கிற மிக சிறிய நேர்மைக்கும் சிறு கட்டளைகளுக்கும் விண்ணரசுல மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. ஒரு பெரிய பிசினஸ் ஒப்பந்தத்துல நேர்மையா இருக்கிறத விட யாரும் பார்க்காதப்போ உங்க அலுவலகத்துல நீங்க காட்டுற ஒரு சின்ன நேர்மை, ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிற உங்க நண்பருக்கு நீங்க ஒதுக்குற ஒரு 5 நிமிஷம் நேரம், வழியில பாக்குற ஒரு ஏழைக்கு நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன புன்னகை, இவையெல்லாம் தான் அந்த சிறு எழுத்தும் புள்ளியும். கண்டிப்பா அவை ஒழிந்து போகாது. இறைவனோட கணக்குல அது மிகப்பெரிய பொக்கிஷம். இத கேட்கும்போதே மனசுக்கு எவ்வளோ ஆறுதலா இருக்கு பாருங்க. பெரிய பெரிய தியாகங்களை செய்ய முடியலன்னு ஏங்குற சாதாரண மக்களுக்கு இந்த வாசகம் ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. ஆனா இதுல ஒரு சவாலான விஷயமும் இருக்கு. என்ன சவால்னு சொல்லுங்க. இதனுடைய தொடர்ச்சியா தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒரு கடுமையான எச்சரிக்கையை இயேசு முன்வைக்கிறாரு. எனவே இக்கட்டளைகளுள் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ரொம்ப முக்கியமான வசனம் இது. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை நான் மனித பலவீனத்தால ஒரு சின்ன தவறை செஞ்சுட்டு ஆனா மத்தவங்களுக்கு சரியாமத கற்பிச்சா என்ன தவறு? நான் சரியாதானே சொல்லி கொடுக்கறேன். இங்கே நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ஒரு மனிதன் தன் பலவீனத்தால தவறு செஞ்சுட்டு அதற்காக மனதார வருந்துவது அப்படிங்கிறது வேற. அதுக்கு இறைவன் கண்டிப்பா இரக்கம் காட்டுவாரு. ஆனா அந்த தவறை நியாயப்படுத்தி இது ஒரு சின்ன விஷயம்தானே, இத மீறினா ஒன்னும் ஆகாது, எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு மத்தவங்களுக்கும் கற்பிக்கிறது இருக்கு பாருங்க. அது இறைவனோட வார்த்தையை அவமதிப்பதற்கு சமம். ஆமா, அது ஒரு வகையான ஆன்மீக போலித்தனம். குறிப்பா இன்றைய சமூகத்துல பெற்றோர்களா, ஆசிரியர்களா மற்றும் வழிகாட்டிகளா இருக்கிற நமக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. ஆமா, நாம நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல செஞ்ச ஜபத்துல கூட கற்பிக்கும் ஆசிரியர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்காக குறிப்பா மன்றாடினோம். ஏன்னா இன்றைய தலைமுறைக்கு சரியானதை கற்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் போராட்டமாவே இருக்கு. குழந்தைகள் நாம சொல்ற அறிவுரைகளை காது கொடுத்து கேட்பதை விட நம்மளோட செயல்களை ஒரு ஸ்கேனர் மாதிரி கவனிச்சு அதைத்தான் அவங்க அப்படியே பின்பற்றுகின்றாங்க. 100க்கு 100 உண்மை. ஒரு பிரபலமான சிந்தனையாளர் சொல்வாரு, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பது அவ்வளவு சத்தமாக ஒலிக்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது என் காதிலேயே விழவில்லை அப்படின்னு. விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அப்படிங்கிறது வெறும் வகுப்பறைகள்ல நடக்கிறது கிடையாது. அது நம்ம வீட்டு சாப்பாட்டு மேசைகள்லயும் நாம மற்றவர்களிடம் காட்டுற அன்புலையும் தான் நடக்குது. ஆமா, நம்மளோட நேர்மையான முடிவுகள்லயும் தான் அது நடக்குது. ஒரு தந்தை தன் குழந்தைகிட்ட பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன் வரும்போது நான் வீட்டுல இல்லேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எதை கத்துக்கிடும்? அது அந்த பொய்யத்தான் ஒரு வழிமுறையா கத்துக்கும். சரியா சொன்னீங்க. நீங்க ஒரு சின்ன விதியை கடைபிடிச்சு அத உங்க வாழ்வா மாற்றி அதுக்கப்புறம் அத ஒரு குழந்தைக்கு கற்பிக்கும் போது அங்கே அந்த வார்த்தை உயிர் பெறுது. அது வெறும் சட்டமா இல்லாம வாழ்வு தரும் ஆவியா உருவெடுக்குது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நாமே மீறிக்கிட்டு மத்தவங்களுக்கு கற்பிக்கிறதுல எந்த பயனும் இல்ல, வாழ்ந்து காட்டுறதுதான் மிகச்சிறந்த போதனை. நேயர்கள் இத இன்றைய நவீன கால சவால்களோடு சற்று பொருத்தி பார்க்கணும். கண்டிப்பா. இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாம தவறாம ஆலயத்துக்கு போறோம், காணிக்க கொடுக்கறோம், தவக்காலத்துல நோன்பு இருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே நான் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டேன், நான் ஒரு ரொம்ப நல்ல கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரு திருப்தியோட நம்ம வந்துடுறோம். ஆனா அந்த திருப்தி உண்மையானதா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம கூட வேலை செய்யறவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? குடும்பத்துல பல வருஷங்களா ஒருத்தர் கூட பேசாம பகை வளர்த்துட்டு இருக்கோமா? ஏழைகளையும் தேவையில இருப்போரையும் பார்க்கும்போது நம்ம உண்மையாவே இரக்கப்படுறோமா? இதுதானே நேயர்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் நம்ம சிந்தனையோட மையப்புள்ளி. பல நேரங்கள்ல நாம சட்டத்தோட வெளித்தோற்றத்தை மட்டும் ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிட்டு அதோட ஆன்மாவான அன்பை முழுசா இழந்துடுறோம். நோன்பு இருக்கிறது உடலை ஒடுக்குவதற்காக மட்டும் கிடையாது. அந்த நோன்பின் வழியா மிச்சமாகிற உணவோ பணமோ ஒரு ஏழையோட பசிய போக்கணுங்கிறதுக்காக தானே. அதுதான் உண்மையான சட்டம். அதை விட்டுட்டு நான் நோன்பு இருக்கேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டு பக்கத்துல இருப்பவங்களை காயப்படுத்தினா அங்க சட்டம் வெறும் சடங்கா மாறிடுது. எனக்கு இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. இதனாலதான் நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நான் சொன்ன அந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட சிந்தனைய நாம திரும்பவும் நினைவு கூற வேண்டியிருக்கு. இதுதான் நாம ஆழமா உணர வேண்டிய தருணம். ஆமா, நான் கொலை செய்யல, திருடல, அதனால நான் நல்லவன் அப்படின்னு அந்த நபர் குரு கிட்ட சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு மாயை அப்படிங்கறத திருத்தந்தை ரொம்ப அழகா சுட்டி காட்டுறாரு.
தீமை செய்யாம இருக்கிறது மட்டுமே ஒரு மனிதனை நல்லவனாக்கி விடாது. அந்த நபர் பின்பற்றினது வெறும் தவிர்க்கும் ஆன்மீகம். இது செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு விலகி இருக்கிறது ரொம்ப எளிது. ஆனா மதச்சட்டங்கள் அவசியமானவை என்றாலும் அவை ஒரு கட்டடத்தோட அஸ்திவாரம் போன்றவை மட்டுமே. அஸ்திவாரம் ரொம்ப முக்கியமானதுதான். ஆமா, அஸ்திவாரம் ரொம்ப முக்கியமானதுதான். அதுலதான் கட்டிடம் எழும்பணும். ஆனா அஸ்திவாரத்தையே வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அதுலயே தங்கிவிட முடியாது இல்லையா? நிச்சயமா முடியாது. அதோட மேல் அன்பால் சுவர்களை எழுப்பி இரக்கத்தால் கூரை வையணும். சட்டத்தோட எழுத்துக்களை தாண்டி அதோட ஆழமான அர்த்தமான இறையன்பையும் பிறர் அன்பையும் நாம ஒவ்வொரு நாளும் வாழணும். திருத்தந்தை இன்னொரு ஆழமான கருத்தையும் இங்க முன்வைக்கிறாரு. கடவுளை நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்மீகத்தோட தன்மையை தீர்மானிக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? கடவுளை ஒரு கடுமையான எஜமானனா நாம நினைச்சா நாம வெறும் பயந்து வேலை செய்யற பணியாளர்களா மட்டுமே இருப்போம். ஆனா ஆண்டவரை நாம அன்பு தந்தையா நினைச்சா நாம அவருடைய பிள்ளைகளா வாழ்வோம். இந்த ஒரு பணியாளனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள இந்த மனநிலை மாற்றம் பற்றி நேயர்களுக்கு நீங்க சற்று விளக்க முடியுமா? இது ஒரு அற்புதமான ஒப்பீடு. ஒரு வீட்டுல வேலை செய்யற பணியாளரை நீங்க எடுத்துக்கோங்க. அவர் தான் எஜமானன் கிட்ட எப்பவுமே ஒரு கணக்கு புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான் பழகுவார். நான் காலை முதல் மாலை வரை இவ்வளவு வேலை செய்தேன், எனக்கு இவ்வளவு கூலி கொடுங்க, நீங்க சொன்ன வேலையை மட்டும்தான் நான் செய்வேன், அதுக்கு மேல ஒரு துரும்பு கூட எடுத்து போட மாட்டேன். இதுதான் ஒரு பணியாளரோட மனநிலை. அதாவது விதிகளின்படி நடக்கிறது, அதுக்குரிய பலனை மட்டும் எதிர்பார்க்கிறது. ஆமா, ஆனா ஒரு பிள்ளை தன் தகப்பன் கிட்ட அப்படி நடந்துக்காது இல்லையா? ஒரு பிள்ளை தன் வீட்டின் வேலையை செய்யும் போது நான் இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னோ இல்ல எவ்வளவுதான் நான் செய்வேன் அப்படின்னோ கணக்கு பார்க்காது. சரியா புடிச்சிங்க. பிள்ளைக்கும் தன்னைக்குமான உறவு அன்பின் அடிப்படையிலானது, கணக்குகளின் அடிப்படையில கிடையாது. அது போலதான் நாமும் இறைவனை அணுகணும். இறைவன் நம்ம கிட்ட எந்த கணக்குகளையும் அளவீடுகளையும் பார்க்கறதே இல்லை. அவர் ஒரு கணக்கு புத்தகத்தை வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்காங்க, இவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்காங்க, அதனால இவங்களுக்கு இந்த அளவுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு அவர் வரையறுக்கிறது கிடையாது. அவர் நம்ம எல்லை இல்லாம நேசிக்கிறாரு. நான் உன்னை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் நேசிப்பேன் அப்படின்னு இறைவன் ஒருபோதும் சொல்றதே இல்லையே. ஆமா, அவர் நம்மை அதிகபட்சமாக நேசிக்கிறார். மேக்சிமம் லவ். கடவுளோட அன்பு நிபந்தனைகளுடன் கூடிய அன்பு கிடையாது. அது எல்லையற்ற நிபந்தனையற்ற ஒரு அன்பு. இந்த அன்பை இயேசு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில நிரூபித்து காட்டினார் அப்படிங்கறத சிந்திக்கும் போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம வேற எங்கேயும் தேட வேண்டியதில்லை. சிலுவையில இயேசு தன் உயிரை கொடுத்த நிகழ்வை சற்று தியானிச்சு பாருங்க. தன்னை அடிச்சு முள்முடி சூட்டி காரியம் இழந்து சிலுவையில அரைஞ்சு கொலை செஞ்சவங்களை பார்த்து அவர் கோவப்படவோ சபிக்கவோ இல்ல. மாறா, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தனக்கு தீங்கு செஞ்சவங்களை அவர் மனதார மன்னித்தார். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அன்பு கூற முடியும் அப்படிங்கறதோட உச்சகட்டம் அது. தான் அன்பு செஞ்சது போலவே நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யணும் அப்படிங்கிறது தான் இறைவனோட மிக விருப்பமான கட்டளை. நீங்க சொல்றத பார்த்தா அன்பு இல்லாத சட்டம் அப்படிங்கிறது ஒரு உடலுக்குள் உயிர் இல்லாதது போல அப்படின்னு சொல்லலாமா? சட்டம் அப்படிங்கிறது எலும்பு கூடுனா அன்புதான் அதுக்கு உயிர் கொடுக்கிற தசை மற்றும் ரத்தம். ரொம்பவும் பொருத்தமான உதாரணம். இந்த அன்புதான் திருச்சட்டத்தையும் விசுவாசத்தையும் முழுமைப்படுத்துது. அன்பு இல்லாத சட்டம் வெறும் வரட்டுத்தனம், அது மனிதர்களை காயப்படுத்தும். அன்பில்லாத விசுவாசம் வெறும் மாயை, அது உயிரற்றது. அதனாலதான் சட்டங்களை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொன்ன இயேசு அந்த சட்டங்கள் அனைத்தையும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் முழு இதயத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னும், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு வெறும் 2 கட்டளைகளுக்குள்ள சுருக்கிட்டாரு. நேயர்களே, இன்றைய ஆழமான பார்வையின் சாராம்சத்தை நாம இப்போ முழுமையா புரிஞ்சுக்கிட்டோன்னு நான் நம்புறேன். இறைவனோட கட்டளைகள் வெறும் ஏட்டுச்சுரைக்காயாவோ மூடிய அறைக்குள்ள வைக்கப்பட்ட புத்தகமாகவோ அல்லது ஆலயத்துல மட்டும் பின்பற்றப்படும் சடங்காகவோ சுருங்கிடக்கூடாது. திருவிவிலியம் நமக்கு வெறும் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைகளோட பட்டியல தரல. எப்படி முழுமையா சுதந்திரமா அன்பா வாழணும் அப்படிங்கிற வாழ்வியலை தான் நமக்கு கத்து கொடுத்திருக்கு. ஆமா, நேயர்கள் தங்களை நாமே சுயபரிசோதனை செஞ்சிக்க ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம பல நேரங்கள்ல நம்மளோட வசதிக்கேற்ப சட்டங்களை வளைக்கிறோம். இல்லனா மற்றவர்கள் செய்யற தவறுகளை சுட்டி காட்டி அவங்கள தீர்ப்பிட சட்டங்களை பயன்படுத்துறோம். ஆனா அன்பு செலுத்துறதுல, பிறரை மன்னிக்கிறதுல நாம எவ்வளவு தாராளமா இருக்கோம். தீமை செய்யாம இருக்கிறது மட்டுமே போதாது, நாம எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி செய்யறோம் அப்படிங்கறதா இங்க ரொம்ப முக்கியம். நேயர்களே, இதுதான் உங்களுக்கான இறுதி சிந்தனைக்கான கேள்வி.
உங்கள் வாழ்வில் நீங்கள் மற்றவர்களிடம் காட்டும் அன்பு கணக்கிடப்பட்ட அன்பா? அதாவது அவங்க எனக்கு இதை செஞ்சா நான் அவங்களுக்கு இதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு வியாபார அன்பா? அல்லது எல்லைகள் இல்லாத இயேசு சிலுவையில் காட்டிய முழுமையான அன்பா? சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த எல்லையற்ற அன்பை நோக்கி நாம ஒவ்வொரு நாளும் வளரணும் அப்படிங்கிறது தான் இந்த தவக்காலம் நமக்கு விடுக்கிற ஆழமான அழைப்பு. நிச்சயமா அந்த எல்லையற்ற அன்பை நம்ம வாழ்வுல முழுமையா பின்பற்றி வெறும் சட்டங்களை சுமக்கும் பணியாளர்களா இல்லாம அன்பை பகிரும் இறைவனின் உண்மையான பிள்ளைகளா பயணிக்கும் அருளை இறைவன் நம்ம அனைவருக்கும் தரணும்னு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரையுங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனி பொழிகின்றார். சாம்பலை போல் உரை பனியை தூவுகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் யமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். எருசலேமே